உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆயுஷ், ரிஷி ப்ரோ எங்க போயிருந்தீங்க? உங்களை நீல மாமி தேடிட்டு இருந்தாங்க. நீங்க ரூம்லயும் இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நான் சொல்றது இல்ல இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியாது. நீல மாமி கோவத்துல அவங்க கோவத்துல இருக்காங்க. அவங்க கோவத்தை பத்தியும் தெரியும். தெரிஞ்சிருந்தும் இப்படியா? சொல்லுங்க. நீ முதல்ல நான் சொல்றது கேளு. என்ன ரிஷி ப்ரோ? என்ன இத கேளு. கட் ஆகுது. ஒரு ரிங் அப்புறம் கட் ஆயிருக்கல, திரும்ப கேளு. அதேதான், சேம். போன் ரிங் ஆகி கட் ஆகுது. என்ன இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நம்பர் பிளாக் பண்ணிருக்காங்க. நம்பர் பிளாக் ஆயிருக்கா? யாருக்கு இந்த தைரியம்? என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன யார் பண்ணதுன்னு சொல்லுங்க, கொடுங்க. இல்ல வேண்டாம். என்ன ரிஷி ப்ரோ, யாரு பிளாக் பண்ணிருக்கா? யார் இப்படி பண்ணது சொல்லுங்க. சஸ்பென்ஸ் தாங்கல, பிபி ஷூட் ஆகுது. நீங்க முதல்ல யாருன்னு சொல்லுங்க. லக்ஷ்மி அண்ணி மேல சத்தியம், சொல்லுங்க. டேய், ஓகே ஓகே, லக்ஷ்மி அண்ணி மேல ப்ராமிஸ் கேன்சல். நீங்க சொல்லாதீங்க, சரியா? சொல்ல வேண்டாம். சரி, விட்டுருங்க. ப்ராமிஸ் பண்ணிட்டு அப்புறம் சொல்லாதன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப சொல்லிதானே ஆகணும். லக்ஷ்மி, லக்ஷ்மி, நான் லக்ஷ்மி அண்ணி மேல சத்தியம் பண்ணேன். அது கேன்சல். லக்ஷ்மி தான் என்ன பிளாக் பண்ணிருக்கா. இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். இதுக்கு சான்ஸே கிடையாது. ரிஷி ப்ரோ, நீங்க அவளோட நம்பர் தானே? ஆமா. நான் திரும்ப கால் பண்ற பாரு, கட் ஆயிடும். கட்டாச்சா? இல்ல, இது அவங்க எப்படி உங்களை பிளாக் பண்ணாங்க? இருங்க, நான் ஷாலுக்கு கால் பண்றேன். ஓகே. இல்ல நீங்க டைரக்டா பேசுங்க. அப்பதான் என்ன. இல்ல ஆயுஷ், இல்ல அதெல்லாம் வேண்டாம். நான் என்ன பேசுறது பண்ணுவாங்க? அதெல்லாம் முடியாது. எப்படி பிளாக் பண்ணுவாங்க? ஒரு நிமிஷம் இருங்க. நான் என்ன பேசுறது? ஒரு நிமிஷம். வேண்டாம்னு சொல்றல. லைன் போகல. என்ன? ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. இந்த வீட்ல என்ன நடக்குது? நீலம் ஏன் எரிமலையா வெடிக்கிறான்னு புரியலையே. தெரியல மாமா, நீங்களே போய் கேளுங்களேன். நான் சாகணுமா? எரிமலை பிழம்பு ஏன் மேலேயே விழுந்துருமே. தூரத்திலே அதோட உக்ரம் தெரிஞ்சது, அதனாலதான் பயந்து போய் இங்க ஓடி வந்துட்டேன். ஒன்னும் புரியல மாமா, எல்லாம் தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. இப்பெல்லாம் நீல மாமி ஏன் இவ்வளவு ஹைப்பர் ஆகுறாங்கன்னு எனக்கு தெரியல. என்னாச்சுன்னு நான் சொல்றேன். ரிஷி ப்ரோவும் மலிஷ்காவும். ஆயுஷ், டோன்ட். மாமா பத்தி எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? ப்ரோ, நான் சும்மாதான். நீ சும்மா கூட பேசக்கூடாது. ஆமா, ஜாக்கிரதை. எதுவும் பேசக்கூடாது. அப்புறம் என்கிட்ட சொல்லு. நீங்க இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, தெரியுமா? டேய், என்னடா நீ இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? உன் அம்மா மேல உனக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். அவளுக்கும் உன் மேல ரொம்ப அன்பு இருக்கு. சில். ஆனா எதுக்கு நீலம் மாமி எதுக்கு இவரை இவ்வளவு லவ் பண்றாங்க? அதுக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன். சொல்றேன். இவன் பிறந்ததுல இருந்து எங்க இவனை இழந்துட போறோமோன்ற பயம் எப்பவுமே நீலம்க்கு இருந்துட்டு இருக்கு. அந்த தோஷத்தை பத்தி யோசிச்சு 25 வருஷம் போச்சு. எப்ப பார்த்தாலும் மார்க்கேஷ தோஷம் இவனை அழிச்சிருமோன்னு பயந்துகிட்டு இருக்கா. இப்ப இவனுக்கு 25 வயசு ஆகிறதுனால அந்த தோஷம் இவனை தாக்கிடுமோன்னு பயப்படுறான். இது எல்லாமே இயற்கை தான். அது என்ன சொல்லுவாங்க, எந்த ஒரு மனுஷன் எதை இழந்துருவான்னு நினைக்கிறானோ அது மேல ரொம்ப அன்பு வைப்பான். அதனால இனம் புரியாத ஒரு பயம் வரும். நீலம் அந்த மாதிரி பயத்துல தான் வாழ்றா. அதனாலதான் இவன் மேல அவளுக்கு அளவு கடந்த பாசம். ஆனா நீ ஏன் அப்செட் ஆகுற? ஏன்னா நீலம் மேல உனக்கும் அளவு கடந்த பாசம் இருக்கு. இவன் சின்ன குழந்தையில இருந்து அம்மாவோட முந்தானைய பிடிச்சுக்கிட்டே தெரிவான். அவன் முந்தானைய கையில முடிஞ்சுக்கிட்டு அப்படியே தூங்குவான். அதான் அம்மா பிள்ளையோட பாசம். நமக்கெல்லாம் அது புரியாதுடா. ஆமா, அது புரியாம தான் தவிக்கிறோம். உங்களுக்கு பாட்டி கிடைச்சிருக்காங்க, எனக்கு ஏன் மாம் கிடைச்சிருக்காங்க. நாம இங்க இவரை நம்பிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்களோட முடிஞ்சிருச்சா? நான் கிளம்புறேன். ஹோலி பார்ட்டில ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அண்ட் நீங்க ரெண்டு பேரும் மாமா பத்தி எதுவும் பேசக்கூடாது. நான் போனதுக்கு அப்புறமும் நான் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக தான் அவங்க எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்றாங்க. அவன் நல்லதை தான் விரும்புறான். ஆனா அதே நேரம் நல்லது எது கெட்டது எதுங்கிறத பிரிச்சு பாக்குற நல்ல அறிவும் அவளுக்கு வேணுமே. என்ன பண்றீங்க ரிஷி ப்ரோ? நிம்மதியா தூங்க கூட விடாம ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க? இங்க பாருங்க. ஹலோ, இங்க என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? ஹோலி விளையாடிட்டு இருந்தேன். என்னது ஹோலியா? யார் கூட? லக்ஷ்மி அண்ணி கூட ஹோலியா? ஆனா நான் லக்ஷ்மியா என்ன? மரியாதையா தள்ளி போடுங்க. ஸ்டே அவே. ஏன் மூஞ்சில தேவையில்லாம நீங்க வாயை மூடுறியா? நான் வாயை மூடவா? இங்க சிசிடிவி கேமரா இருந்திருந்தா உங்க வண்டவாளை நேரம் தண்டவாளை ஏறி இருக்கும். நீங்க என்ன பண்ணீங்கன்னு எல்லாரும் பாத்துருப்பாங்க. அப்புறம் வாயை மூடண்டா. நான் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். ஸ்ட்ரெஸ்டா? ஆனா எனக்கு அப்படி தெரியலையே. எதுக்காக என்ன அப்படி பாக்குற? நீ
கோமா பாக்குறியா இல்ல அன்பா பாக்குறியா? உன்கிட்ட கண்ணு இருக்கா இல்லையா? கண்ணு இல்லைன்னா பரவாயில்ல, மூளையாவது இருக்கா? உனக்கே பார்த்தா தெரியல, எப்படி பாக்குறேன்னு உனக்கு புரியல? அடம் கொப்புறானே, பயங்கரமா கோவம் வருது. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? நான் உன் மாமாடா. எனக்கு நீ மச்சிஞ்சா வர போற, சரியா? இரு பேசிக்கலாம். கண்ணு பண்ணு மாதிரி வச்சிருக்க. கையாடா, உன் நாத்தம் பிடிச்ச வாய முதல்ல மூடு. எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வை. நீ கோவப்படும் போது இன்னும் அழகா இருக்கியே. நீ கோவப்படு, அதைத்தான் நான் எதிர்பார்க்கறேன். உனக்கு வேற ஏதாவது தோணுச்சுன்னா அதையும் செய்ய. குடுறா, போன் பேசிட்டு வரேன். லுக், தேடுதல் ஆரம்பித்து விட்டது. எல்லாரும் சேர்ந்து ஷாலுவை தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்ககிட்ட நான் கேட்டேனா என்ன? ஸ்வீட் ஏதாவது இருந்தா எடுத்து சாப்பிடுங்க. ஸ்வீட்டா? இப்ப போய் ஸ்வீட் கேக்குறியே, நான் எங்க போறது அதுக்கு? அதோ இருக்கே, நான் ஒரு கடையை பார்த்துட்டேன். ஹலோ பிரதர், கொஞ்சம் ஸ்வீட் கொடுங்களேன். இது பார்க்க உங்களுக்கு ஸ்வீட் கடை மாதிரியா தெரியுது? டாஃபி இருக்குல்ல, அத கொடு. அதே கொடுங்க. தரேன். கொஞ்சம் சீக்கிரம் தான் கொடுங்களேன். இந்தா, வாயில போட்டுக்க. மேடம், பணம்? அடச்ச, என்கிட்ட போய் பணம் கேக்குற? வெக்கமால? இந்த ஏரியால இருக்கணுமா வேண்டாமா? போ. சரியான கிறுக்கனா இருப்பான் போல இருக்கு. குடு. வாயில ஸ்வீட்ட போட்டாச்சு. இப்ப சொல்லு. அதுக்குள்ள சாப்பிட்டீங்களா? பயங்கர ஃபாஸ்டா இருக்கீங்க. என்னன்னா, இப்போ நீ உன்னோட சர்வீஸ ஃபாஸ்ட் ஆக்கு. இத பாரு, இன்னும் கொஞ்சம் இருட்டின உடனே நீ லக்ஷ்மி கிட்ட பேசிடு. அப்ப நாங்களும் அங்கேயே இருப்போம். ஆமா, உங்களுக்கு அப்படி என்ன அவசரம்? முதல்ல இரும்பு சூடாகணும், அதுக்கப்புறம் தான் அதை நம்ம வளைக்க முடியும். டேய் பைத்தி, ஏண்டா டேய் பைத்தியக்கார பயலே, இந்த இரும்பு சூடு இது எல்லாத்தையும் விடு. நாங்க உனக்கு போன் பண்ணணுமா வேண்டாமா அதை சொல்லு. மூளை கொதிக்குதோ, பார்த்து வெடிச்சு செத்துற போறீங்க. முதல்ல மூளையும் மண்டையும் நல்லா கூலா வச்சுக்குங்க. இப்பதான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷன் போவா. டேய் அறிவு கெட்டவனே, அதுக்காக தான் நான் சொல்றேன், இந்த போலீஸ் பிரச்சனை எல்லாம் வேண்டாம். அதுக்கு முன்னாடி நீ லக்ஷ்மி கிட்டயே பேசிடு. உங்க புத்தியை காட்டுறீங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்க போய் சாவுங்க. என்னதுக்கு சாவ சொல்றீங்க? முதல்ல அவ போலீஸ் ஹேண்டில் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் அவளுக்கு போன் பண்ணுவேன். அப்படின்னா மறுபடியும் அவ போலீஸ் கிட்ட போக மாட்டாளா? சொல்லு. ஐயோ நேகா, நீ பேசுறத பார்த்தா அப்படியே உனக்கு மவுண்ட் ரோட்ல சல வைக்கலாம் தோணுது. ஏன்னா அவ்வளவு கேவலமா பேசுற நீ. 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் போலீஸ் கம்ப்ளைண்டே எடுப்பாங்க. நான் எவ்வளவு நாள் ஜெயில இருந்திருக்கேன், எனக்கு அந்த சட்டத்தை பத்தி எல்லாம் கொஞ்சம் தெரியும். என்ன அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டீங்களா? சரி, இப்போ அவ போலீஸ் ஸ்டேஷன் போவா. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அவளுக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது. அழுதுகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துருவா. இந்த டென்ஷன்ல அவ யோசிக்கிற தன்மையை சுத்தமா இழந்துருவா. அப்ப போன் பண்ணும், புரியுதா? டேவிடோ, நீ நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாரு, அங்க என்ன நடக்குதுன்னு. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எனக்கு போன் பண்ணு. சரி. ஏண்டா டேய், இப்ப அவனை எங்கடா அனுப்புற? சரி, ஒரு விஷயம் சொல்லு. லக்ஷ்மி ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலைனா? சித்தி, நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.